ராஜாவின் திருடன். என்னோட வாளை என்னோட மார்க்குக்கு முன்னாடி கொண்டு வந்தேன். அதோட அது நம்ம ராஜாவுக்கு. ஒரு சம்மன்ஸ் எனக்கா? கிங் ஆல்டர் மற்றும் சர் கார்பின் லூவிஸ் சார்பா உங்களை பேலஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. நீங்க பேலஸ்க்கு போன உடனே மேஜிஸ்ட்ரியோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. பதினாலு நாட்கள்ல இது 3வது திருட்டு. நீ மட்டும் இத ஒழுங்கா முயற்சி பண்ணி நிறுத்தி இருந்தனா இந்த மாதிரியான நான்சென்ஸ நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திருப்போம். அவனை உள்ள கொண்டு வாங்க. சரிங்க மேஜிஸ்ட்ரி. காவலாளிகளே, ஹேய் பாத்து, கொஞ்சம் விட்டுருந்தா என்னோட ஷூக்கு ஏதாவது ஆயிருக்கும். கார்பன், யுவர் மேஜிஸ்ட்ரி. என்ன இன்னும் டிராவன்ஸ்ல கதை அடிச்சிட்டு இருக்க போல. நீங்களும் நிறைய இனிப்பு சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாததா? தெரியும். உன்னோட சர்வீஸ் எனக்கு திரும்பவும் தேவைப்படுது. நீ மட்டும்தான் இந்த ஊர்ல ஒரே திருட. இந்த கிங்டம்காகவும் எனக்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த பட்டத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ராயல் ட்ரெஷரிய திருட பார்த்திருக்காங்க. ரொம்பவே மதிப்பு வாய்ந்த ஓவியங்களும் அப்புறம் விலை மதிப்பு இல்லாத நகைகள் வால்ட்ல இருந்து காணாம போயிருக்கு. ஒரு வாட்டினா பரவாயில்ல, ஆனா 2 வாட்டி பண்ணிருக்காங்க. முதல் வாட்டி திருடுனாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? இப்ப 3வது தடவை. அசிங்கம், ரொம்பவே அசிங்கம். நீ இந்த கிங்டம்ல வேலை பார்த்ததுனால உன்னோட மதிப்பு, உன்னோட யோசனை திறனும் பிரச்சனையை தீக்கிற திறனும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால நீதான் இதை பாத்துக்கணும். நீ இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த நான்சென்ஸ்க்கு ஒரு எண்டு கொடு. இந்த விஷயம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரி, சில விஷயங்கள் மாறதே இல்ல. உதாரணம், உன்னுடைய மொக்க ஜோக்ஸ் மாதிரி. இந்த திருடனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் இல்ல. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீதான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டை வச்சுக்கோங்க பர்த்டே பாய். இந்த விஷயத்தை இப்ப தேவையில்லாம இழுத்துட்டு இருக்காத, கிளம்பு. அட, நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணீங்களா அதை பத்தி பேசவே மாட்டேன்னு? வெளியே போ. முடியலப்பா, விட்டு தொலைஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட நல்லா இருக்கணும், ஏன்னா இது என் பர்த்டே. நான் ஒரு திருடனா இருந்தா நான் எங்க இருந்திருப்பேன்?
எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் எங்க இருந்திருப்பேன்னு. கார்பன் நண்பா, ஓய் இது கார்பன். கொஞ்சம் இங்க எல்லாரும் பாருங்க, இது கார்பன். போதும் போதும் நண்பர்களே, இதை விடுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க கேள்விப்பட்டோம் உனக்கு ஒரு சம்மன் வந்துச்சுன்னு. பெரிய பையனுக்கு பெரிய வேலையா? அதை கொஞ்சம் என்னன்னு என்கிட்ட சொல்லுவியாப்பா? நான் எதுக்காக உங்ககிட்ட, அதுவும் 2 முட்டாளுங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன்? நாங்க தான் இங்க பெரியவங்க. அதோட தெரியும் நீ எங்க கிட்ட பேச வரலன்னு. அதனால சொல்லு, இது இன்னொரு கேண்டர்பரியா மட்டும் இருக்கக்கூடாது. அது என்னன்னா, நான் எனக்கு குடிக்க முதல்ல ட்ரிங்க் வேணும்பா. எல்லாரும் சொல்றாங்க நேத்து நைட்டு கிங்கோட ட்ரெஷர் திருடு போயிடுச்சுன்னு. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கவுன்சில்ல இருக்கேன். நேத்து நைட் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஒரு திருட காட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது திருடிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இல்ல, அப்படிதான் அவங்க உள்ள வந்தாங்களாம். அதுக்கப்புறம் சில நகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களாம். சபாஷ். ஆமா, ராஜா இப்ப என்ன பண்ண போறாராம்? ஆனா எனக்கும் அது தெரியாது. ஆனா அந்த திருட ரொம்பவே ட்ரிக்கியான ஆளு. என்ன கேட்டனா அவனை நம்மளால பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் திறமசாலி. அதையும் பார்க்க தானே போறேன். நீங்க சரியா சொன்னீங்க காய்ஸ். நான் ட்ரிங்க்ஸ்க்காக வரல. ஆனா அடுத்த ரவுண்டுக்கு நான் உங்களுக்கு பே பண்றேன். அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லிக்கிறேன். இது தெரிய வேண்டியவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். டீல். இவன் எப்பவுமே மிஸ்ட்ரியா இருக்கான்ப்பா. ட்ரிங்க்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்கேப், எங்க எங்களுடைய ட்ரிங்க்ஸ்? நான் உங்க ட்ரெஷரியில கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு. நீ நினைச்சிட்டு இருக்கியா உன்னோட பிளான் 20 நிமிஷத்துல வேலை செய்யும்னு? 15 நிமிஷமே போதும்னு நினைக்கிறேன். இது உனக்கு கண்டிப்பா தெரியுமா? இல்ல அப்படி இல்ல, ஆனா மனிதர்களோட தன்மை எனக்கு தெரியும். அந்த ட்ரெஷரிக்கு உனக்கு ஏதாவது பாஸ்வேர்டு வேணுமா? ஆமா, நீங்க நம்புறவங்க மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை வச்சிருக்கணும். வேற யாருமே இதுக்குள்ள வந்துடக்கூடாது, புரியுதா? அந்த திருடனை தவிர்த்தா நீங்க நம்புறவங்க கிட்ட மட்டும் இதை கொடுத்தீங்கன்னா இந்த தீஃப்க்கு பாஸ்வேர்ட் கிடைக்காது. அதோட என்னாலயும் அவனை புடிச்சிட முடியும். சரி, உன்னோட 20 நிமிஷம் எங்களுக்கு ஓகே தான். ஆனா அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோ, புரியுதோ? கண்டிப்பா நான் அதை சரியா யூஸ் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. பேச்சு அதிகமா இருக்கு, பாப்போம் என்னதான் பண்றான்னு. ஆமா, நான் கேள்விப்பட்டேன். அவரோட பிரைஸ்லெஸ் ரூபிய அந்த ராயல் ட்ரெஷரிக்குள்ள வைக்க போறாராம். அங்க முன்னாடியே திருட்டு போயிருக்கு, இருந்தாலும் வைக்கிறாரு. அட ஆமாப்பா, நானும் அதை கேள்விப்பட்டேன். அதோட நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னா அந்த ரூபிக்கு மத்தவங்க மைண்ட ரீட் பண்ற பவர் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன? அட நம்மால் தான்ப்பா அப்படி சொல்ல சொன்னான். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அங்க வேட்டதான். அதுவும் 9 மணிக்காம்பா. கண்டிப்பா அங்க காட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஆமாப்பா, அந்த விஷயத்தை தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இது ஒரு சீக்ரெட்.
கண்டிப்பா அதை யாரும் திருட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்ப்பா. இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. எஸ், தேங்க்யூ. நீ எனக்கு ஒரு ட்ரிங்க் தந்தனா நல்லா இருக்கும். ஆனா போன வாட்டி மாதிரி இல்லாம தூக்கத்தை தராதுன்னு நம்புறேன். எதையாவது பார்க்க வந்திருக்கீங்களா ஹென்லி? இல்ல இல்ல, நான் சும்மா தான் இங்க வந்தேன். இவனை ராஜா கிட்ட கூட்டு போங்க. ஏன் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண ஹென்லி? என்னுடைய கவுன்சிலோட மெம்பர் நீ. ஆனா நீ அந்த திருடனுக்கு உதவி பண்ணிருக்க. நீ இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. யுவர் மேஜஸ்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நானோ அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்கணும். நீ இப்ப என்ன பண்றனா உன்னோட ஒப்பீனியனை உன் கூடவே வச்சுக்கோ. நான் சொன்ன உங்க இஷ்டம். சரி, நீ எதுக்காக இப்படி பண்ண ஹென்லி? என்னுடைய ஃபேமிலிய கிரிண்டல் டார்கெட் பண்ணிருக்காங்க. நம்ம பக்கத்து ராஜ்யமா? அடச்சா, அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நான் அவங்க கிட்ட இந்த ட்ரெஷர் எல்லாம் திருடி தரலன்னா என்னுடைய ஃபேமிலி அவங்க ஜெயில அடைச்சிருவாங்களாம், அங்க ஸ்பை வேலை பார்த்ததுனால. உன்னை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்ப அவங்க கண்டுபிடிச்சாங்க? 1 மாசத்துக்கு முன்னாடி மேஜஸ்டி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க என்னதான் வேலையில வச்சிருக்கணும், என்னெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது. நீ இன்னும் ஒரு வாட்டி பேசுன நான் உன்னை கிரெண்டலுக்கே அனுப்பி வச்சிருவேன். நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் இப்ப முதல்ல ஹென்லிக்கு என்ன பண்றதுங்கிறத யோசிக்கிறேன். என் கவுன்சில் மெம்பரே என்னைய முதுகுல குத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவன் தான் இப்படி பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும் கார்பின்? கேட்டுட்டீங்களா? யாருமே கேட்கலையே நினைச்சேன். எல்லாம் அந்த டேவன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் அங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது எப்படி இதை பிளான் பண்ணி பிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப 2 பேரும் திருடனை பத்தி பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். ஒருத்தன் சொன்னா அந்த திருடன் அந்த கார்டுக்கு தூங்க வைக்க எதையோ கொடுத்தான்னு. அப்படிதான் அந்த திருடன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருந்தான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நீ இந்த மாதிரி தான் பண்ணியா ஹென்லி? அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது இவன் தான். எப்படி? நீங்க தான் சொன்னீங்களே அந்த திருடன் எப்படி திருடனான்னு யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்க. நீ கிளவர் தான். அப்ப அவ்வளவுதானா? கண்டிப்பா இல்ல. அங்க ஹென்லி இன்னொரு விஷயத்தையும் உளறிட்டாரு. அது முதல்ல என்ன சொன்னாருன்னா அவங்க எல்லாருமே திருடர்கள்னு சொன்னாரு. நீங்களும் அதே தான் சொன்னீங்க. ஆமா, ஏன்னா அது திருடனவங்க ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியல. சரியா சொன்னீங்க. அவர் கடைசியில ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன கேட்டேன்னா அவனை யாராலையுமே பிடிக்க முடியாதுன்னு. அவன் திறமசாலின்னு சொன்னாரு. அவன் ஹென்லி தீஃப அவன்னு சொல்லியிருக்கான். அதேதான். ஆமா, உனக்கு எப்படி தெரியும் இந்த ராயல் ட்ரெஷரியில ஃபேக் ஜுவல்லரிய திருடுறதுக்கு வருவான்னு? அது என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க அந்த இடத்துல மொத்தமா காசிப் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அந்த ஹென்லிக்கும் இத பத்தியே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை யாராவது திருட வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிய வச்சேன் அந்த ஜுவல் ராயல் ட்ரெஷரியில தான் இருக்குன்னு. அவங்களுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எந்த முட்டாளுமே ராயல் ட்ரெஷரியில கை வைக்க மாட்டான்.
அதாவது ஆல்ரெடி உள்ள போனவனுக்கு தான் எப்படி போகணும்னு தெரியும் இல்லையா? காட்ஸ் இவனை நம்புறதுனால இவன் மேல யாருக்குமே சந்தேகம் வராது. அதானே? இவன் நைட்ல சுத்தினாலும் யாருக்கும் இவன் மேல சந்தேகம் வராது. அதேதான். உன்னோட மூளை எனக்கு இருந்திருக்கணும். ப்ளீஸ் மேஜஸ்டி, என்னை விட்டுடுங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்னா நான் ஸ்பையா கிரெண்டலுக்கு போனதுனால தான். அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை பாதுகாக்க நான் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியா போடுறேன். ஆனா கவுன்சில்ல இருந்து நான் உன்னை தூக்குறேன். இனிமே நீ இங்க வேலை பார்க்க தேவையில்லை. உன்னை பொழைச்சு போட்டுன்னு விடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ யுவர் மேஜஸ்டி. அப்புறம் நீ கார்பன், மை கிங், நீ தான் இனிமே எங்களோட புது ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி. கண்டிப்பா தான் சொல்றீங்களா? உன்னை ஏண்டா சேர்த்தோன்னு நினைக்க வச்சிடாத. உன்னோட முதல் வேலையே கிரிண்டில் மேல ஸ்பை பண்றது தான், புரியுதா? அவங்க என்னமோ பண்ண போறாங்க, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி விடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிப்பேன்னு. அட்லீஸ்ட் நம்ம கேட்டபெரிய ரிப்பீட் பண்ணல. யாரு சொன்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோன்னு? ஹாப்பி பர்த்டே! கார்பன், நீ திருந்த மாட்டியா?